நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். நீரின்று அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. விளக்கம். உலகில் மழையே இல்லை என்றால் ஒழுக்கமே கெடக்கூடும் என்ற நிலை இருப்பதால் நீரின் இன்றியமையாமையை உணர்ந்து செயல்பட வேண்டும். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். அமைச்சர் பதவிக்கு குதிரை பேரம் என்ற குற்றச்சாட்டு தவறு. அமைச்சர் பதவி கேட்கும் உரிமை கூட்டணி கட்சிகளுக்கு உள்ளது. மனைவியுடன் தகாத உறவு. நண்பர்களுடன் சேர்ந்து வாலிபரை கொன்ற கணவன் கைது. தொடரும் பெட்ரோல் விலை உயர்வு. வாகன ஓட்டிகள் அவதி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அமைச்சரவையில் விரிவாக்கம் விரைவில் நடைபெறும் எனவும் அமைச்சர் பதவி பெற பேரம் நடைபெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டு தவறானது என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற வளாகத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரியில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளது. இதற்கு புதுச்சேரி மக்களுக்கு நன்றி தெரிவித்த அவர், கடந்த ஆட்சியில் மத்திய அரசின் ஒத்துழைப்போடு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றி உள்ளதாகவும் அதன் அடிப்படையில் மக்கள் மீண்டும் இந்த கூட்டணிக்கு வாக்கு அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி காவல்துறைக்கு பிரசிடென்ட் கலர்ஸ் என்ற உயர்ந்த அங்கீகாரத்தை ஜனாதிபதி வழங்கியுள்ளதாகவும் இந்த உயரிய அங்கீகாரம் பெற்ற 18வது மாநிலமாக புதுச்சேரி உள்ளது எனவும் இது புதுச்சேரி காவல்துறைக்கு மிகப்பெரிய பெருமை என்றவர், புதுச்சேரி வளர்ச்சியின் மத்திய அரசின் ஆதரவு தேவை என்பது ஒன்றாகும். நாம் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்றி வருவதாகவும் தெரிவித்தார். நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறையவில்லை எனவும் தவிக 30 தொகுதிகளில் 17% வாக்குகள் பெற்றுள்ளது. பாஜக 10 தொகுதிகளில் போட்டியிட்டு 12% வாக்குகள் பெற்றுள்ளது என்றார். என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு முதல்வர் தான் தலைவர் என்பதால் தேர்தல் நேரத்தில் முதலமைச்சர் அவரது கட்சியை சார்ந்த வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்ததாகவும் பாஜகவில் பல்வேறு தலைவர்கள் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ததாக குறிப்பிட்ட நமச்சிவாயம், அமைச்சரவை விரிவாக்கம் இலாகா குறித்து கட்சி தலைமையும் முதல்வரும் முடிவு செய்வார்கள் எனவும் அமைச்சர் பதவி கேட்பதற்கு லட்சிய ஜனநாயக கட்சிக்கும் உரிமை உள்ளது. ஆனால் முடிவு செய்ய வேண்டியது முதல்வர்தான். இது குறித்து கட்சி தலைமையும் முதல்வரும் ஆலோசனை செய்வார்கள் என்றார். தோல்வி அடைந்துள்ள தொகுதிகளில் ஆய்வு செய்து வருவதாகவும் அமைச்சர் பதவிக்கு பேரம் நடப்பதாக கூறுவது தவறான தகவல். பொய்யான தகவல்களை முன்னாள் முதல்வர் பரப்பி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். லாஸ்பேட்டையில் பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கிய 8 ரவுடிகள் கைது. வழிப்பறியா பழிக்கு பழியா போலீசார் தீவிர விசாரணை. புதுச்சேரி லாஸ்பேட்டை இன்ஸ்பெக்டர் முத்துக்குமரன் பொறுப்பு உத்தரவின் பேரில் எஸ்ஐ பாபு தலைமையிலான போலீசார் தீவிர ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இடையன்சாவடி சாலையில் தனியார் பள்ளி அருகே கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசாரை கண்டு தப்பியோட முயன்ற 8 பேரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். விசாரணையில் கைது செய்யப்பட்டவர்கள் லாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்த ரவுடிகள் விக்கி என்கிற விக்னேஸ்வரன், குஸ்கா பாஸ்கர், ரைஸ் சைக்கிள் உள்ளிட்டோர் என்றும் அவர்கள் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரியவந்தது. மேலும் அவர்கள் ரவுடி ஜெகன் கூட்டாளிகள் எனவும் போலீசார் தெரிவித்தனர். அவர்களிடமிருந்து 8 கத்திகள், 5 செல்போன்கள் மற்றும் 2 பைக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன. வழிப்பறி திட்டமா, பழிவாங்கும் சதியா? சமீபத்தில் கருவடை குப்பத்தை சேர்ந்த இவர்களது நண்பர் ராஜன் என்கிற பவனராஜ் கொலை செய்யப்பட்ட நிலையில் பழிக்கு பழி வாங்க யாரையாவது தாக்க திட்டமிட்டு பதுங்கி இருந்தார்களா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்காக கைது செய்யப்பட்டவர்களை மீண்டும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
புதுவையில் 4வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ளது. இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் பதற்றம் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இதன் எதிரொலியாக நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை ஒன்றிய அரசு கடந்த 15ஆம் தேதி விலை உயர்த்தியது. அதன்படி 15ஆம் தேதி 1 லிட்டர் பெட்ரோல் ரூபாய் 96.26 இருந்து ரூபாய் 99.25 ஆகவும், டீசல் ரூபாய் 86.47 இருந்து ரூபாய் 89.39 ஆகவும் உயர்ந்தது. தொடர்ந்து 19ஆம் தேதி 1 லிட்டர் பெட்ரோல் ரூபாய் 1 உயர்ந்து ரூபாய் 100.25க்கும், டீசல் ரூபாய் 1 உயர்ந்து ரூபாய் 90.39க்கும் விற்பனை செய்யப்பட்டது. 3வது முறையாக கடந்த 23ஆம் தேதி 1 லிட்டர் பெட்ரோல் 85 காசுகள் உயர்ந்து ரூபாய் 101.11 காசுக்கும், டீசல் 89 காசுகள் உயர்ந்து ரூபாய் 91.28க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் 4வது முறையாக இன்றும் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி 1 லிட்டர் பெட்ரோல் ரூபாய் 2.59 காசுகள் உயர்த்தப்பட்டு ரூபாய் 103.58க்கும், டீசல் ரூபாய் 2.63 காசுகள் உயர்த்தப்பட்டு ரூபாய் 93.79க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே நண்பனின் மனைவியுடன் இருந்ததாக கூறப்படும் கள்ளத்தொடர்பை கைவிட மறுத்த வாலிபர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி சந்தை புதுக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் ஞானமூர்த்தி, வயது 30. விபத்தில் வலது காலை இழந்த மாற்றுத்திறனாளியான இவருக்கு மனைவி பிரியா, வயது 25, 2 மகன்கள் மற்றும் 2 மகள்கள் உள்ளனர். அதே பகுதியை சேர்ந்த காந்தி மகன் கோகுல், வயது 23, கார்த்திக் மகன் கதிர் என்ற கதிரவன், வயது 24 ஆகியோர் ஞானமூர்த்தி நெருங்கிய நண்பர்களாக பழகி வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த ஓராண்டாக ஞானமூர்த்தியின் மனைவி பிரியா மற்றும் கதிரவன் இடையே கள்ளத்தொடர்பு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதையறிந்த ஞானமூர்த்தி, எனக்கு 4 பிள்ளைகள் உள்ளனர், குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், நண்பனாக பழகி துரோகம் செய்யாத என கதிரவனை எச்சரித்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் அந்த உறவு தொடர்ந்ததாக தெரிகிறது. இதற்கிடையில் முன்விரோதம் தொடர்பான அடிதடி வழக்கில் சிறையில் இருந்த ஞானமூர்த்தி 4 நாட்களுக்கு முன்பு விடுதலையாக வீடு திரும்பிய போது கதிரவன் மற்றும் தனது மனைவி தொடர்பை கைவிடவில்லை என்பதை அறிந்து மனவேதனை அடைந்துள்ளார். இதுகுறித்து நண்பர்கள் கோகுல் மற்றும் ஞானவேலுவிடம் கூறிய நிலையில் கதிரவனை கொலை செய்ய திட்டமிட்டதாக போலீசார் தெரிவித்தனர். திட்டமிட்டபடி கதிரவனுக்கு நன்கு அறிமுகமான ஞானவேலு, வயது 18, அவரை நேற்று மாலை மோட்டார் சைக்கிளில் பல்தாவூர் சிவன் கோவில் பின்புறம் அழைத்து சென்றுள்ளார். அங்கு வந்த ஞானமூர்த்தி, கோகுல் மற்றும் ஞானவேலு ஆகியோர் சேர்ந்து கதிரவனை தாக்கி கைகளை கட்டி கீழே தள்ளி மறைத்து வைத்திருந்த கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. கோவில் பின்புறம் ரத்த வெள்ளத்தில் வாலிபர் பிணமாக கிடந்ததை பார்த்த பொதுமக்கள் கண்டமங்கலம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். மேலும் வழக்கு பதிவு செய்து ஞானமூர்த்தி, கோகுல், ஞானவேலு ஆகிய 3 பேரையும் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பட்டினம் விழி வரதராஜ பெருமாள் கோவிலுக்குள் கோவில் ஊழியர் தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்ததால் பரபரப்பு. கோவில் நிர்வாகத்தினரின் அலட்சியமே காரணம் என ஊர் மக்கள் குற்றச்சாட்டு. கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ விழி வரதராஜ பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் கும்பாபிஷேகத்திற்கான திருப்பணி வேலைகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அக்கோவிலில் எலக்ட்ரீஷியனாக பணிபுரியும் பெருமாள் கோவில் வடக்கு வீதியை சேர்ந்த ஜெகநாதன், வயது 54 என்பவர் கோவில் வளாகத்திற்கு உள்ளேயே தூக்கிட்டு இறந்துள்ளார். காவல் நிலையம், கோவில் வீடு என அனைத்தும் அருகிலேயே இருந்த நிலையிலும் கோவிலில் பணிபுரிந்த எலக்ட்ரீஷியன் தூக்கில் தொங்கிய நிலையில் இறந்திருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவில் ஊழியராகவே இருந்தாலும் இரவு நேரங்களில் கோவிலின் சாவி கோவிலின் உறுப்பினர் நிர்வகிக்கும் அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என விதி உள்ள நிலையில்
கோவிலின் சாவி இரவு நேரத்தில் எலக்ட்ரீஷியனிடம் இருந்தது எப்படி என கேள்வி எழுப்புகின்றனர் அப்பகுதி மக்கள். கோவில் வளாகத்திற்கு உள்ளேயே தூக்கிட்டு இறக்கும் அளவிற்கு கவனிக்க தவறிய காவலாளி, கோவில் ஊழியர்களை அனுப்ப தவறிய சிறப்பு அதிகாரி உள்ளிட்ட அனைத்து ஊழியர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே இறந்தவரின் சடலத்தை கைப்பற்றிய திருப்பட்டினம் போலீசார் ஜெகநாதன் இறந்தது குறித்து கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பட்டினத்தில் புகழ்பெற்ற கோவில் வளாகத்திற்கு உள்ளேயே ஒருவர் தூக்கிட்டு இறந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. மத போதையில் இருந்த வாலிபரிடம் செயின் பணம் பறிப்பு. கடலூரை சேர்ந்த 2 வாலிபர்கள் கைது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அடுத்த புலியூர் கிராமத்தை சேர்ந்தவர் அன்பரசன், வயது 29. இவர் சென்னையில் உள்ள தனியார் கட்டுமான கம்பெனியில் சூப்பர்வைசராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் அன்பரசன் கடந்த 20ஆம் தேதி சொந்த ஊரில் நடைபெற்ற உறவினர் காதணி விழாவில் கலந்து கொண்டு பின்னர் அன்று மாலை சென்னைக்கு செல்ல புதுச்சேரி எல்லை முள்ளோடை பகுதியில் உள்ள தனியார் மதுக்கடையில் மது அருந்துவிட்டு பேருந்துக்காக காத்து கொண்டிருந்தார். பேருந்து எதுவும் நிற்காததால் அவ்வழியாக 3 பேர் 2 மோட்டார் சைக்கிளில் தனித்தனியாக வந்தனர். அவர்களிடம் அன்பரசன் பேருந்து ஏதும் நிற்காததால் தன்னை பேருந்து நிறுத்தும் இடத்தில் இறக்கி விடுமாறு உதவி கேட்டுள்ளார். அதில் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தில் அன்பரசனை உட்கார வைத்துக் கொண்டு சென்றனர். அப்போது நாங்கள் மது அருந்த போகிறோம், நீங்களும் வாருங்கள் என்று அன்பரசனை அழைத்துச் சென்றுள்ளனர். பாகூர் கன்னியகோவில் சாலையில் புதிதாக அமைந்துள்ள மனைப்பிரிவில் அமர்ந்து மது அருந்து கொண்டிருந்தனர். மது போதை அதிகமானதால் அன்பரசன் மயங்கியுள்ளார். இதனை பயன்படுத்திய இந்த வாலிபர்கள் அன்பரசன் அணிந்திருந்த 1 பவுன் செயின், 1/2 பவுன் தங்க மோதிரம், 2 செல்போன், 10,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்றனர். போதை தெளிந்து அன்பரசன் பார்த்தபோது அவர் அணிந்திருந்த நகை காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் இதுகுறித்து அன்பரசன் கிருமம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் கிருமம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவையும் ஆய்வு செய்தனர். அப்போது கடலூர் புதுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன், ரஞ்சித் குமார், விக்னேஷ் ஆகிய 3வரும் இச்சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து புதுப்பாளையம் பகுதியில் இருந்த ரஞ்சித் குமார், விக்னேஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அன்பரசன் மதுபோதையில் மயங்கியதை பயன்படுத்தி அவரிடமிருந்து நகை பணம் பறித்ததை ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து அவர்களிடமிருந்து 1 பவுன் செயின், 1/2 பவுன் மோதிரத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். இவ்வழக்கில் தலைமறைவாக உள்ள பார்த்திபனை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். தொடரும் டெம்போ விபத்துக்கள். போக்குவரத்து துறை கண்காணிக்க பொதுமக்கள் கோரிக்கை. புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் சென்ற டெம்போ வாகனம் சிறிய பள்ளத்தில் இறங்கிய பொழுது அதன் முன் சக்கரம் திடீரென பழுதடைந்ததால் விபத்து ஏற்பட்டது. இதில் டெம்போவில் பயணம் செய்த சிலர் காயம் அடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவதால் குறுகிய தூர போக்குவரத்திற்காக டெம்போக்கள் அதிகமாக இயக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் போக்குவரத்து துறை சார்பில் வாகனங்கள் முறையாக கண்காணிக்கப்படாததால் பழைய மற்றும் பராமரிப்பு குறைவான டெம்போக்கள் இயக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சிறிய பள்ளங்களில் வாகனங்கள் இறங்கினால் கூட விபத்துக்கள் ஏற்படும் நிலை தொடர்ந்து காணப்படுவதாகவும் இதுபோன்ற டெம்போ விபத்துக்கள் பல்வேறு இடங்களில் அடிக்கடி நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. எனவே போக்குவரத்து துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறை இணைந்து டெம்போ வாகனங்களின் தரம், பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப நிலையை ஆய்வு செய்த பின்னரே பயணிகளை ஏற்ற அனுமதி வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தொடர்ச்சியாக ஏற்படும் டெம்போ விபத்துக்களை தடுக்க விழிப்புணர்வு நடவடிக்கைகளும் வாகன தணிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. புதுச்சேரி தொழில்நுட்ப கோளாறு. புதுச்சேரி திண்டிவனம் டோல்கேட்டில் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள், ஊழியர்களுடன் வாகன ஓட்டிகள் வாக்குவாதம். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை மொரட்டாண்டி டோல்கேட்டில் மாலை முதல் ஏராளமான வாகனங்கள் சென்றன. கடந்த 1 மணி நேரமாக டோல்கேட்டில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வாகனங்களுக்கான சுங்க கட்டண QR கோடு காண்பிக்கப்படவில்லை. இதனால் டோல்கேட்டை கடந்து செல்வதற்கு வாகனங்கள் தாமதமானதுடன் ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து நின்றன.
தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யும் வேலையில் ஈடுபட்டு வருவதாக ஊழியர்கள் கூறினாலும் வாகன ஓட்டிகள் அரை மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்க முடியாமல் ஊழியர்களுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் புதுச்சேரி திண்டிவனம் நெடுஞ்சாலை மொரட்டாண்டி டோல்கேட் பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது. புதுச்சேரி அருகே உள்ள பஞ்சவடி ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் வசந்த உற்சவத்தை ஒட்டி 200 கிலோ பழங்கள் அலங்காரத்தில் ஸ்ரீ சீதாதேவி சமேத ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி அருகே உள்ள பஞ்சவடியில் மத்திய திருப்பதி என்று அழைக்கப்படும் ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் அமைந்துள்ளது. இங்கு மே 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை பட்டாபிஷேக ராமனாக அருள்பாலித்து வரும் ஸ்ரீ சீதாதேவி சமேத ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு வசந்த உற்சவ விழா வசந்த மண்டபத்தில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. 3ஆம் நாள் நிகழ்வாக பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு திருமஞ்சனம் செய்யப்பட்டு மா, பலா, ஆரஞ்சு, மாதுளை, திராட்சை உள்ளிட்ட 200 கிலோ பழங்களால் அலங்கரிக்கப்பட்டு அலங்கார மண்டபத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு பல்வேறு தீபாராதனைகள் காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை வழிபட்டு சென்றனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். சகாபா சிலம்பம் கிளப் மற்றும் ப்ளூவேல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளப், யூனிவர்சல் எக்ஸலன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் இணைந்து நடத்திய தமிழர் கலைகளின் சங்கமம் நிகழ்ச்சியில் ஏராளமான பாரம்பரிய விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். சகாபா சிலம்பம் கிளப் மற்றும் ப்ளூவேல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளப், யூனிவர்சல் எக்ஸலன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் இணைந்து நடத்திய தமிழர் கலைகளின் சங்கமம் நிகழ்ச்சி புதுச்சேரி லாஸ்பேட்டை உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து நமது பாரம்பரிய தமிழ் கலைகளான சிலம்பம் உள்ளிட்ட பாரம்பரிய தற்காப்பு கலைகளை நம் கண்முன்னே நிகழ்த்து காட்டினார்கள். மேலும் இதில் சிறப்பம்சமாக விழாவின் தொடக்கத்தில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் உள்ள பல்வேறு சிலம்பம் உள்ளிட்ட தமிழர் பாரம்பரிய கலைகளின் பயிற்சியாளர்கள் தங்களது திறமைகளை அசாத்தியமாக வெளிப்படுத்தியது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. மேலும் இஸ்லாமிய வீராங்கனை பெண் ஒருவர் தங்களது மார்க்கத்தின் முக்கிய அங்கமான பர்தாவை அணிந்து கொண்டு சிலம்பம் சுற்றி அங்கிருந்தவர்களை ஆச்சரியப்படுத்தினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை சாகிபா சிலம்பம் தலைமை பயிற்சியாளர் அகமது ஜாகிர் மற்றும் ப்ளூவேல் மார்ஷியல் ஆர்ட் ஃபவுண்டர் மற்றும் தலைமை பயிற்சியாளர்கள் அகமது ஹுசேன், கவுஸ் சுல்தான் மற்றும் நிர்பன் சக்கரவர்த்தி, மாஸ்டர் அப்துல் ரஹீம், மொய்தீன், தஸ்கீர், முகமது அசீன், முகமது பசீல், மாஸ்டர் வினோத் மற்றும் சிலம்பம் நண்பர்கள் ஜனா, குணா, பார்த்திபன், விக்னேஸ்வரன், விக்ரம் உள்ளிட்ட பல்வேறு தமிழ் பாரம்பரிய பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் தலைமை செயலர் சுந்தரமுருகன் மற்றும் கலை பண்பாட்டுத்துறை கண்காணிப்பாளர் முகமது கலிபா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை செயலாளர் பாவானன், புதுச்சேரி வேதபுரி லைன்ஸ் கிளப் தலைவர் தனிகா சலம், காவல்துறை உதவி ஆய்வாளர் மௌலானா ஷாகிப் யாத்ரா, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஃபவுண்டேஷன் நிறுவன இயக்குனர் யாத்ரா சீனிவாசன், தேசிய மக்கள் முன்னணி நிறுவனர் சுவாமிநாதன், ப்ளூவேல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளப் சையது ஜாகிர் ஹுசேன், STBI தலைவர் அப்துல்லா, முதலைப்பேட்டை வளர்ச்சி இயக்க கணபதி, தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ் ராஜா மற்றும் பொது செயலாளர் செல்வகுமார் உள்ளிட்ட ஏராளமான சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சார்ந்த பல்வேறு தமிழர் பாரம்பரிய விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். வெற்றி பெற்றவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி வாழ்த்தினார். ஜிப்மர் மருத்துவமனையின் எதிரே பொதுமக்கள் மற்றும் நோயாளிகளின் பாதுகாப்பிற்காக ரூபாய் 2.4 கோடி மதிப்பில் புதிய நடை மேம்பாலம் கட்டும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த மருத்துவ நிறுவனமாக விளங்கும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு புதுச்சேரி மக்கள் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் தினமும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். தினசரி வெளி நோயாளி பிரிவுக்கு மட்டுமே 5000க்கும் மேற்பட்டோர் குவிகின்றனர். இது மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட இதர தென் மாநிலங்களில் இருந்தும் உயர் சிகிச்சைக்காக ஏராளமானோர் ஜிப்மரை நாடுகின்றனர். இதனால் ஜிப்மர் மருத்துவமனையின் நுழைவு வாயில் பகுதி எப்போதும் மக்கள் நடமாட்டத்துடன் பரபரப்பாக காணப்படுகிறது.
அதிவேகமாக வாகனங்கள் செல்லும் கோரிமேடு பிரதான சாலையை கடப்பது இங்கு வரும் நோயாளிகளுக்கும் முதியவர்களுக்கும் அவர்களுடன் வரும் உதவியாளர்களுக்கும் பெரும் சவாலாகவே இருந்து வந்தது. போக்குவரத்து நெரிசலும் விபத்து அபாயம் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்ததால் இங்கு பாதுகாப்பாக சாலையை கடக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது. சர்க்கிள் டி பாண்டிச்சேரி கிளப்பில் 6வது மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே உள்ள சர்க்கிள் டி பாண்டிச்சேரி கிளப்பில் 6வது மருத்துவ முகாம் இன்று காலை 9 மணி முதல் நண்பகல் 1 மணி வரை நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமை டாக்டர் நல்லா மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற புதுச்சேரி அரசு வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த முகாமில் கல்லீரல் பரிசோதனை, தோல், கண், காது, மூக்கு, தொண்டை மற்றும் உணவியல் மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கினார்கள். மேலும் இந்த முகாமில் புதுச்சேரி நல்லாம் கிளினிக் மற்றும் விநாயகா மிஷன் மருத்துவ குழுமம் இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் ஆலோசனை வழங்கினார்கள். முகாமில் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். சர்க்கிள் டி பாண்டிச்சேரி கிளப் தலைவர் சதானந்தம், செயலாளர் பிரகாஷ், துணைத் தலைவர்கள் டாக்டர் லட்சுமிபதி, வழக்கறிஞர் சிவகுமார், விளையாட்டு பிரிவு செயலாளர் மேத்யூ, பொருளாளர் கனகராஜ், கமிட்டி உறுப்பினர்கள் சரவணன், அமலோர், முத்துராஜ் ஆகியோர் மருத்துவ முகாம் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். முகாமில் வழக்கறிஞர் சிவகணபதி, ராம் முனுசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பயன்பாடின்றி பூட்டிய மாணவர் விடுதி, சமூக விரோதிகள் கூடாரமாக மாறும் அபாயம். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் திண்டிவனம் சாலையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அலுவலகம் அருகே அமைந்துள்ள அரசு மாணவர் விடுதி கடந்த ஓராண்டுக்கும் மேலாக பயன்பாடின்றி பூட்டிய நிலையில் இருந்து வருவது அப்பகுதி மக்களிடையே கவலை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கும் வசதி கொண்ட இந்த மாணவர் விடுதி நீண்ட காலமாக செயல்படாமல் உள்ளது. மேலும் விடுதியின் வளாக கதவு பூட்டப்படாமல் திறந்த நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் இரவு நேரங்களில் சில சமூக விரோதிகள் அங்கு வந்து மது அருந்துவதும் தங்குவதுமாக இருப்பதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர். இதன் காரணமாக அந்த வழியாக செல்ல பொதுமக்கள் அச்சம் அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் நீண்டகால பராமரிப்பின்றி கிடக்கும் இந்த கட்டிடம் பாழடைந்து இடிந்துவிடும் அபாய நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே மாணவர்கள் நலன் கருதி பயன்பாடின்றி உள்ள இந்த பழைய மாணவர் விடுதியை இடித்து அகற்றிவிட்டு புதிய கட்டிடம் கட்டி பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும், இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் அங்கு கூடுவதை தடுக்க அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அமைச்சர் பதவிக்கு குதிரை பேரம் என்ற குற்றச்சாட்டு தவறு. அமைச்சர் பதவி கேட்கும் உரிமை கூட்டணி கட்சிகளுக்கு உள்ளது. மனைவியுடன் தகாத உறவு, நண்பர்களுடன் சேர்ந்து வாலிபரை கொன்ற கணவன் கைது. தொடரும் பெட்ரோல் விலை உயர்வு, வாகன ஓட்டிகள் அவதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள 3 மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.